இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 இறை வசனங்கள் 23 முதல் 26 வரையுள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் 2 முறை வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லி 2 முறை அவர் எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, தலைவர்கள் என்கிற நிலையில் விளங்குகிற இவர்கள் பல்வேறு விதமான கட்டளைகளையும் நிபந்தனைகளையும் மக்களுக்கு வைத்திருக்கிறார்களே தவிர, மக்களை அன்பு செய்யவோ, மக்களுடைய தேவைகளை சந்திக்கவோ, மக்களுடைய வேதனைகளில் துயரங்களில் பங்கெடுக்கவோ இவர்கள் விரும்பவில்லை. இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் சட்டம் ஒன்றே. தங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட மக்களை ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக உருவாக்குவதோ, ஆண்டவருடைய பணிகளில் அவர்களை ஈடுபடுத்த பயிற்சி அளிப்பதோ இவர்களுடைய நோக்கம் அல்ல. மாறாக மோசேயின் சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும், தாவீது சொன்னதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று மக்களை ஒரு விதமான அச்சுறுத்தல்களுக்குள் நடத்தி சென்றார்களே தவிர, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் இரக்கத்தையும் அவர்களும் புரிந்து கொள்ளவில்லை. மக்களையும் புரிந்து கொள்ள விடாதபடி அவர்கள் தடை சுவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி, நீங்கள் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் என்று அவர்களை எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய நீதியை, ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய இரக்கத்தை, அவரது கிருபையை எந்த அளவிற்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். நம்மிடத்தில் ஒரு சிலரை ஆண்டவர் ஒப்படைத்து அவர்களை வழிநடத்த சொல்லி நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிற பொழுது, அந்த நபர்களை நாம் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறோம்? அவர்களை நமக்கு ஆதாயமாக்க பார்க்கிறோமா, அல்லது அவர்கள் பரலோகத்தை ஆதாயப்படுத்துவதற்கு நம்மாலான உதவிகளை செய்கிறோமா என்பதை தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க இன்றைய நற்செய்தி தூண்டுகிறது. அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள தலைவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமான தலைவர்களாக, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தலைவர்களாக வாழ்வதற்கு தலைவர்கள் அனைவரும் முழு முயற்சி செய்வோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.